வணக்கம் தமிழ் அன்பான உறவுகளே, உங்களை ஆன்மீக செய்தி சேனல் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பு பார்க்க போகிறோன்னா, செவ்வாய் தோஷத்துக்கான எளிய பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். செவ்வாய் தோஷம் காரணமாக திருமணம் நடைபெறாமல் காலதாமதமானால் அதற்கு பரிகாரமாகவும் சாந்தி செய்வது போன்று சிலவற்றை செய்வதன் மூலம் திருமணம் கைகூடும், சுபம் நிகழ்ச்சி நடைபெறும். செவ்வாய்க்கிழமைகளில் வரும் சதுர்த்தி திதி நாளில் விநாயகருக்கு அபிஷேகம் ஆராதனை செய்து விரதம் இருப்பதால் நல்லவை நடைபெறும். 41 செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க வேண்டும். விரதம் நாள் அன்று அதிகாலை எழுந்து நீராடி சிவந்த வஸ்திரம் உடுத்தி செவ்வாய் கிரகத்திற்கான செண்பகப்பூ, சிவப்பு அரளி ஆகிய மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும். விரதம் பூர்த்தி செய்யும் நாள் அன்று 5 பேருக்கு விருந்து அளிக்க வேண்டும். அவர்களுக்கு சிவப்பு வஸ்திரம் அளிக்க வேண்டும். செம்பு, சொம்பு, டம்ளர் மற்றும் தாம்பூலத்துடன் தட்சணைகளையும் அளித்து அவர்களை வணங்கி ஆசி பெற வேண்டும். இவ்வாறாக செவ்வாய் தோஷத்திற்கான பரிகாரங்களை சரியாக செய்தால் விரைவிலேயே திருமணம் நடைபெறும். செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படும் சில பாதிப்புகளும் நிவர்த்தியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆன்மீக செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.